ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்து ஒரு வாரம் ஆச்சு. அப்படியே பிஸியாக போகுதுங்க. அம்மா கையால் ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்றதும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும், நேரம் போகிறதே தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்தை முடிக்க வந்திருக்கோமா, அதில் வேறு ஃபோக்கஸ்டாக இருக்கறனால சரியாக இருக்குங்க. கண்டிப்பாக சாரிங்க, நெக்ஸ்ட் வீடியோ போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டோட டூர் தான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். நாங்கள் இருக்கிறது ஒரு சொந்த வீடு தாங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸு. அங்கே ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறனால டெம்பரவரியாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வேலை முடிஞ்சதும் போயிடுவோம். ஜஸ்ட் டெம்பரவரியாக வந்திருக்கோம். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அப்பார்ட்மெண்ட்டுங்க. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு 7-8 வருஷம் இங்கே வாழ்ந்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ABCD 4 பிளாக் இருக்கும், 4 ஃப்ளோர் இருக்கும். கீழேயே பிள்ளையார் கோவில் அமைச்சிருப்பாங்க. டெய்லி வந்து நம்ம சாமி கும்பிட அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். பக்கத்தில் பார்க் இருக்கும், ஜென்செட் வசதி இருக்கும், லிஃப்ட் இருக்கும். சுற்றி நடக்கலாங்க. அவ்வளோ ஸ்பேஷியஸாக இடம் இருக்கும். அண்டு கவர்டு கார் பார்க்கிங் தான். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே உள்ளவங்களும் நிறைய பேர் தெரியும். வந்ததுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ ஊர்லேருந்து வந்தீங்கன்னு அவ்வளோ கேட்குறாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு சர்வெண்ட் மூலியமாக தான் இங்கே பிடிச்சோம். நிறைய இடத்துல எங்கள் பேரண்ட்ஸ் வந்து தேடி பார்த்துருக்காங்க. இங்கே இருக்குன்னு எங்களோட பழைய சர்வெண்ட் ஒருத்தவங்க சொன்னதுமே டக்குன்னு நாங்கள் கேட்ச் பண்ணிட்டோங்க. 4 பிளாக்குக்கும் சேர்ந்து ஒரு ரவுண்டானாக இருக்கும் மிடில். இது தாங்க அது. செமையாக இருக்கும். மழை பெய்யும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ஏதோ கொஞ்சம் சூடாக இருக்குங்க கிளைமேட் வந்ததுலேருந்தே. மற்றபடி ஓகே தான். உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ரூம் இருக்கும். லிவிங் ரூமுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் வித் பால்கனி. இதுதான் எங்கள் ரூம், நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா, இந்த பக்கம் ஒரு ரெஸ்ட் ரூம் வித் வாஷிங் ஏரியா. அப்புறம் இது எங்கள் பேரண்ட்ஸ் ரூம். அப்புறம் ஒரு சின்ன டைனிங் ஏரியா. அந்த பக்கம் உங்களுக்கு சாமி ரூமை செட் பண்ணி வச்சுருக்கோம். செலக்டிவ் திங்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். வேலை முடிஞ்சதும் போயிடுவோம் அதனால். அப்புறம் ஒரு சின்ன கிச்சனுங்க. இதுதான் எனக்கு கஷ்டமாக போச்சு. என்னடா இவ்வளோ பென்சில் மாதிரி இருக்கேன்னு. பட் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, டெம்பரவரியாக தானே வந்திருக்கோம், முடிஞ்சதும் போயிடுவோம்ல அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஏரியா. இங்கே வாஷிங் மிஷினும் வெசல்ஸ் எல்லாம் கழுவுனா இங்கே தான் வைப்போம். இது எங்களோட பால்கனிங்க. பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. சும்மா அப்படியே மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் திறந்து வச்சுருவோம். அப்புறம் நைட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். பூச்சி கொசு எல்லாம் வரும்னு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. பை, see you.